கிருஷ்ணன். கண்ணன் என்றாலே குறும்புதான். அந்த குறும்புக்கார கண்ணனின் குறும்புகள் கொஞ்சம் அஞ்சம் அல்ல. பலராமகிருஷ்ணனின் லீலைகள் குழந்தைகளிடம் நடக்கும், பெரியோர்களிடம் நடக்கும். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் என்னென்ன செய்தான் என்பதை இப்பொழுது கண்டு ரசிக்கலாம். நான் தான் கம்ச மகாராஜா, நான் தான் எல்லாமே. அந்த 8வது குழந்தையும் நான் விடமாட்டேன். யார் அங்கே? அந்த குழந்தையை கொண்டு வாருங்கள். आगे की श्रृंखला कृष्ण जन्म से शुरू होती है। आइए चलते हैं मथुरा के उस कारागृह की ओर। कृष्ण पक्ष की कृष्ण पक्ष की अष्टमी अर्धरात्रि बुधवार कारागृह में कंस के भयो कृष्ण सोधार दमक दमक दामिनी कहे देखो मुख एक बार, देखो मुख एक बार। चक्र बन्यो ब्रजराज हित फन फैलाए ना, मथुरा तेरे त्याग से जागे ब्रज के भाग, जागे ब्रज के भाग। श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा। श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा। देवकी नंदन तुमको वंदन, रखते सबकी लाज, सबके स्वामी अंतर्यामी पूर्ण कीजिए काज। அந்த மந்திரத்தில் அவர் உறங்க, மயக்கத்திலே இவர் உறங்க, மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ, மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க, மயக்கத்திலே இவர் உறங்க, மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. அவர் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டி பெண் ஓய் விருத்து தூங்குகிறாரோ. கண்ணன் இப்பொழுது மண்ணை உண்டு உலகத்தையே காட்டுகிறான். அடுத்ததாக கண்ணன் அவர்கள் கோவர்த்தன மலையை தாங்கி பிடிக்கும் காட்சி. கோபியர்களும் அனைவரும் சந்தோஷமாக ஆனாடிலே உறங்கினார்கள். सबकी लाज, सबके स्वामी अंतर्यामी पूर्ण कीजिए काज।
कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव। श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அந்நேரே துழிருப்ப வாரேரோ, கண்ணீரே கோபியரே வாராரோ. वासुदेव। श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव। நன்றி. கண்ணனின் லீலையை பார்த்தோம். அடுத்ததாக நாம் எல்லோருக்கும் இயற்கையிலை என்றால் தெரியும். ஆனால் அதற்கும் மகாபாரதத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அது என்னவென்று ஒரு சிறிய மகாபாரதத்தின் பாத்திரங்களோடு பார்க்கலாம். இங்கு பஞ்ச பாண்டவர்களும் கர்ணனும் பீஷ்மரும் வியாசரும் வருகிறார்கள். அவர்கள் இயற்கையிலை கொண்டு எப்படி ரத சப்தமி உருவானது என்பது கதையை நம் முன் இப்பொழுது கண்டு காப்பார்கள். நான் என்ன பாவம் செய்தேன்? நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் பிரியவில்லை? பீஷ்மா, ஒருவன் தன் மனமொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அல்லது அநீதிகளை செய்வது மட்டுமில்லை, செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான். அதற்கான தண்டனை அவன் அனுபவித்து தீர வேண்டும் என்பதே விதியாகும். ஆமாம், நான் மாபெரும் தவறை இழைத்து விட்டேன். துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகில் உரிந்த போது அந்த அவையில் நானும் இருந்தேன். அந்த அவையில் இருந்த நான் அவளுக்கு உதவ முன் வரவில்லை. இது அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை. ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையிலிருந்தும் அதை தடுக்காததுதான் நான் செய்தது மிகப்பெரிய தவறு. இதற்கு என்ன பிராச்சிதம் வியாசரே? யார் ஒருவர் தன் செய்தது மகா பாவம் என்று உணர்ந்து வருகின்றார்களோ அப்போதே அந்த பாவம் அவரிடமிருந்து அகன்றுவிடும். இருந்தாலும் பீஷ்மா, நீ எப்பொழுது உன் பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடமிருந்து அகன்று விட்டது. இருந்தாலும் திரௌபதி, கண்ணா, என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனாவை கதறிய போது கேட்கும் திறன் இருந்தும் கேளாமல் இருந்த உன் செவிகள், கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள், நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையும் தட்டி கேட்காது உன் வாய் ஆகியவற்றுக்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பதே விதியாகும். அப்படி என்றால் என்னுடைய அங்கங்களை பொசிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன் தான். சாதாரண சக்தியின் போதாது. என் அங்கங்களை நீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் வியாசரே. பீஷ்மா, இந்த எருக்கன் சூரியனுக்கு உகந்தது. இதன் பெயர் அர்க்கப்பத்திரம். அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள். சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது. ஆகவே இந்த இலைகளை கொண்டு உன் அங்கங்களில் அலங்கரிக்கப் போகிறேன். அவை உன்னை புனிதப்படுத்தும். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. இப்பொழுது பீஷ்மரின் மன நிம்மதி அடைந்து விட்டார். அதன் பிறகு அவர் அருளிய பீஷ்ம வாச்ச விஷ்ணு சஹஸ்ரமாக வந்தது. நாம் அதை கேட்போமாக. ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச ஜகத் பிரபும் தேவதேவம் மனந்தன் புருஷோத்தமம் स्तुवन्नाम सहस्रेण पुरुषच्छदतोतितः तमेव चातयं नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् सुवन्यमस्यं स यजमानसमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकादस्यं सुबन्नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मण्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथमगद्भूतं सर्वभूतभवोद्भवम् येष मे सर्वधर्माणां धर्मोऽधिगतमो मदः यद्भक्त्या पुण्डरीकाशं सभे नच्छे नरः सदा परमं यो मगत्तेज परमं यो मगत्तपः परमं यो मगद्ब्रह्म परमं यत्परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं देवतं देवतानां च भूतानां यो वयप्पिदं यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् स प्रलयं यान्ति पुनरेव युगक्षये दस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु भयावहं यानि नामानि गौदानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि दानि मत्स्यानि भूतये श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं
ஸ்ரீராம நாம வரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே ஸ்ரீராம நாம வரானனே ஓம் நமோ ஹிதி. மகாபாரதத்தின் இறுதியாக கண்ணன் அவர்கள் கீதாச்சாரத்தை தம் முன்பு சொல்லுவார்கள். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எதை நீ கொண்டு வந்தாய், அதை நீ இழப்பதற்கு, எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு, எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது, எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவனுடையதாகும், மற்றொரு நாள் அது வேறு ஒருவனுடையதாகும். நன்றி, வணக்கம். மகாபாரதம் இனிதாக நிறைவுற்றது. கலையோடு வந்து மகிழ்வை தந்து கற்கண்டு விருந்து தந்து கலக்கிய உள்ளங்களுக்கு எங்களை நன்றிகள். அற்புத கலையை கண்டு அடங்கிலேன உள்ளங்களை எங்கள் ஆத்மாவின் ரகங்களை அவையோரே உங்களுக்கு எங்களை நன்றிகள். அடுத்ததாக கல்லை சிலையாக்குவது